பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை நாம் பாடி நாம் துதிப்போம். பிரியமானவர்களே, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை விளைகளும் கூட உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த விளைகளும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நமது வாழ்வில் சில சம்பவங்கள், சில நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது அது நாம் ஆண்டவர் மீது வைத்துள்ள விசுவாசத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு செயல்படுவது போலவும், நமக்குள் அவரை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கையான விசுவாசம் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அளவை விட்டு அந்த அனல் அணைந்து போவது போலவும் கூட சில நேரங்களில் இருக்கும். அப்படிப்பட்ட வேளைகளிலே நாம் சோர்ந்து போய் ஆண்டவரிடம் முறையிடும் பொழுது அவர் நம்மை நடத்தின அந்த பாதையின் நியாயத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இதுவும் நம்முடைய நன்மைக்கு தான் என்று ஏற்றுக்கொள்ளும்படி, அதை புரிந்து கொள்ளும்படி காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற அநேகர் இந்த சூழ்நிலைக்குள் வந்து இதை புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிதானே? ஆனால் பாருங்கள், ஏசாயா 42:1 கூடுதலாக இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரை குறித்து. என்னவென்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது, அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அவர் தமது நியாயத்தை அவரே அறியாத புறஜாதிகளுக்கும் வெளிப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மட்டும் தமது கைகளை நீட்டாமல் புறஜாதிகளாகிய நம்மை நோக்கியும் கைகளை நீட்டி இன்றைக்கு ரட்சித்து அருமையாய் சேர்த்து கொண்டார் அல்லவா?
எனவே அவர் துவக்கிய விசுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் முறிந்து போய்விடாதபடியும் மங்கி அணைந்து போய்விடாதபடியும் அதை மறுபடியும் எழுப்புவார் என்று அவரே அதை விசுவாசத்தை காத்துக்கொள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இதை விளக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பிராமண சகோதரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து வெங்கடேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விசுவாசத்தை துவக்கினார் என்று நான் சாட்சி கொடுத்திருந்தேன். அந்த நிலையிலே இருந்த அந்த மகன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டு கர்த்தருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து என்னோடு விளக்கமாக கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருந்தார். நானும் அவரை சந்திக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். இதன் நிமித்தமாக அந்த மகனுக்குள்ளேயே கர்த்தரை குறித்த விசுவாசம் பெருகினதினாலே அவங்க வீட்டில் பிராமண குடும்பத்தார் மத்தியிலே கர்த்தரை குறித்தவன் அதிகமாய் பேச பேச அந்த குடும்பத்தாருக்கு பயம் வந்து ஒரு விஷயம், அந்த தம்பியை பார்க்க நான் வீட்டுக்கு போன போது என்னை வீட்டுக்கு வெளியே நிறுத்தி விட்டார்கள். என்னன்னு கேட்கும்போது, இல்லை பிரதர், தப்பா நினைக்காதீங்க, இது ஒரு பிராமண குடும்பம், நாங்கள் ரொம்ப வைதிகமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எங்கள் மகன் இப்போ அடிக்கடி இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறான், அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடந்ததா அப்படின்னு சொல்றதுனால வீண் பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் வர வேண்டாம். நான் சரிம்மா, நான் உள்ள வரலை, நான் வெளியே நிற்கிறேன், ஆனால் தம்பிக்கிட்ட சொல்லிடுங்க, நான் பஸ் ஸ்டாண்டில் நான் போயிடுறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஏறி நான் போய்விட்டேன். பிற்பாடு அன்றைக்கு மதியம் என்ன அந்த தம்பி வரும், அது ஒரு வெள்ளிக்கிழமை, அந்த தம்பி என்னை சந்திக்க வந்தார். வந்தபோது சொன்னேன், ஏன் பாரு வீட்டை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்ததினாலே அவர் மெய்யான ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொண்டாய். இப்படியே உனக்கு நடந்தது போல இப்பொழுது இருக்கிற உன்னுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது ஆண்டவர் நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தை அவனுக்கு நான் விளக்கி சொன்னேன். அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தார் பண்ணுகிற பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அந்த தம்பி சொன்ன வார்த்தை இன்றைக்கு கொடுக்க நான் சொல்லுகிறேன், இப்பொழுது எனக்கு ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை குறைந்து விடுமோ என்று பயம் வருகிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் உன்னுடைய விசுவாசம் குறைந்து போகிற அளவுக்கு கர்த்தர் விட்டு விட மாட்டார்ப்பா. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் யார் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று, அந்தந்த விலையிலே அதன்படி நடத்துவார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னோட ஆஃபீஸில் உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு காரியம் சொன்னாங்க, இவ்வளவு காரியம் எங்கெங்கயோ நடக்குது, பஸ்ஸில் நடக்குது, அதில் நடக்குது, இதில் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் மதத்தை பரப்புறதுக்காக நடத்துகிற காரியம். நான் ஒன்று கேட்குறேன்டா, உன் வாழ்க்கையில் ஏதாவது தனிப்பட்ட முறையில் உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதாவது அந்த இயேசு செய்வாரா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. அப்போ நான் எங்கள் அம்மாவை கேட்டேன், ஏன் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இப்போ நீ எம்காம் படிச்சுட்டு ஒரு சாதாரண சம்பளத்துக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ விரும்புகிற வண்ணமாக நீ படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, அதாவது ஒரு ஆடிட் ஆஃபீஸில் நீ ஒரு எம்காம் படிச்சிருக்கிறதுனால ஆடிட்டிங் ஒர்க்கில் உனக்கு ஒரு வேலை கிடச்சி உனக்கு ஒரு 15,000-17,000 மேலே ஒரு சம்பளம் கிடச்சிச்சுன்னா, இப்போ இருக்கிற சம்பளம் மாதிரி டபுள் சம்பளம் உனக்கு கிடச்சிச்சுன்னா நாங்கள் கூட நம்ப முடியும் அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்படியாப்பா, அப்படி ஒரு காரியம் உங்கள் வீட்டில் கேட்குறாங்கன்னா உனக்காக நீ வச்சிருக்கிற விசுவாசம் என்னன்னு என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும்ப்பா. அதனால் அந்த விசுவாசம் பெருகும்படியாக உன்னுடைய இந்த விசுவாச தெரிய அணைந்து போகாதபடி மங்கி விடாதபடி இயேசுவால் நிச்சயமாக அற்புதம் செய்ய முடியும், வெங்கட் நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அந்த தம்பியை சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். ஆனால் இது என்னுடைய மனதிலே எனக்கு ஒரு ரீங்காரம் செய்து கொண்டே இருந்தது, ஏன்னா இப்படி கேட்குறானே இந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் சனிக்கிழமை நானும் ஒன்று சேர்ந்து தான் அலுவலகத்துக்கு புறப்பட்டு வந்தோம். வரும்போது வழியில் சொன்னா, கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேங்க்கில் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா, அங்கே நிறைய ஆடிட் ஆஃபீஸர் சேர்த்தவங்க கூட வருவாங்க, ஏன்னா பாரிஸ் கார்னரில் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே தான் சுற்றி எல்லா அஃபிஷியல்ஸும் இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் ஏதாவது ஒரு அந்த மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைச்சா என் வீட்டாருடைய வாயை நான் அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உங்கள் வீட்டார் வாய் அடைக்கிறதுக்காக இல்லைப்பா, ஓ விசுவாசம் பெருகிறதுக்காக, ஏன்னா நீ சோர்ந்து போயிட்டு இருக்கிற, அதனால் கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை செய்வார் என்று சொல்லி அவனை நான் அனுப்பிவிட்டு நான் என்னுடைய அலுவலகத்துக்கு போய் நான் உட்கார்ந்து, அன்றைக்கு சனிக்கிழமை அலுவலக வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த காரியத்தை யோசித்து கொண்டு நான் என்னுடைய சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அதாவது 19 பேங்க்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது நடந்த காரியம் இது. அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் மேனேஜருங்க சந்தானம் என்று அவர் ஒரு ஐயங்கார், ஒரு பிராமன், அவர் அங்கேருந்து வந்தார். வீட்டுக்கு போலியா அப்படின்னு கேட்டார்.
இல்லை சார் ஒரு சின்ன ஒரு விஷயம், அந்த சோகத்தை குறித்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன சோகம்? நீ தான் சோகத்தை தீர்க்கிற, இயேசுகிட்டே போயிட்டே, அப்புறம் என்ன வேற என்ன சோகம்? சரி உன் சோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஒரு வேலை செய்ய அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் சாட்டர்டே சார், எனக்கு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, 2 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன ஏதோ ஜாப் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன அப்படின்னு. இல்லைப்பா, ஒரு கிறிஸ்டியன் ஜாப் ஒன்று கொடுக்குறேன், அன்பான ஒரு வேலை உனக்கு கொடுக்குறேன் கிண்டல் பண்ணார். எப்போவுமே எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், சரி சொல்லுங்க, அந்தி நிமித்தமாய் செய்கிற ஒரு வேலைனா கட்டாயம் நான் செய்கிறேன், சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உனக்கு யாராவது எம்காம் படித்த பையன் யாராவது தெரியுமா அப்படின்னாரு. நான் அப்படியே நிம்மதி உட்காந்தேன். என்ன சொன்ன, சொல்லுங்க சார் அப்படின்னு. எம்காம் படித்த பையன் பக்கத்தில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட் ஆஃபீஸில் ஒரு வேலை காலியாக இருக்கிறது, எப்படி ஒரு 17,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, ஏற்கனவே ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பையன் கிடைப்பானே, ஆனால் உடனே இம்மீடியட்டாக இப்போ வேலைக்கு தேவை, மண்டேலேருந்து டியூட்டி ஜாயின் பண்ணணும், யாராவது கிடைப்பானா அப்படின்னாங்க. எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கும் பாருங்க, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு ஞானஸ்தானம் எடுக்காத, ஒரு ஆண்டவரை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விசுவாசத்தை இன்னும் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிற ஒரு பிள்ளைக்காக தேவன் எப்படியா எழுதி கிரியை செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உடனே அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி, வெங்கட் உடனே புறப்பட்டு வா, ஒரு பெரிய குட் நியூஸ் ஓடிய வாப்பா அப்படின்னு. அவன் வந்த உடனே சார்கிட்ட நிற்க வச்சேன். சார், இவர் உங்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான், சீக்கிரம் அவருக்கு ஏதோ பார்த்து செய்யுங்கன்னு. அப்போ ஒரு விஷயத்தை சொன்ன உடனே அவன் கண்ணில் தண்ணீர் மடமடன்னு ஊற்ற ஆரம்பிச்ச உடனே அவர் சொன்னார், என்னடா தம்பி நீ என்ன, இவர் என்ன உடனே மிஸ்மரைஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு. இல்லைங்க சார், அதெல்லாம் அப்படி இல்லை, இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இப்படி ஒரு வேலை வேணும், அதுவும் ஆடிட் ஆஃபீஸில் வேணும், இப்படி ஒரு சம்பளத்தை வேணும்னு நான் கேட்டேன். ஆனால் உடனே இவர் மூலமாக இப்படி ஒரு காரியம் எனக்கு நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஜீசஸ் இஸ் கிரேட் அப்படின்னு சொன்னான். உடனே அவர் சொன்ன, என்னப்பா ஒன்னது மாற்றிட்டாரா அப்படின்னார். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே உடனடியே அங்கே நாங்கள் 2 பேருமே புறப்பட்டு போய் அவருடைய ஆஃபீஸில் அவனை கொண்டு போய் இன்டர்வியூவில் உட்கார வைத்து அந்த நாளிலே அந்த அப்பாயின்மெண்ட் அவருக்கு கிடைக்கவும் திங்கட்கிழமையிலிருந்து அவன் வேலைக்கு சேர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்தார். இதை கொண்டு போய் அவங்க வீட்டில் அவன் சொல்லி அந்த நாளிலே அந்த குடும்பத்திற்கு ஜனங்களை எல்லாருக்கும் இயேசு மெய்யான தெய்வம் வந்து அறிந்து கொள்ளுங்க, நம்ம யாரோ தான், நம்ம அவர் இதுவரையில் வணங்கல தான், ஆனாலும் கூட எனக்குள்ள அவர் துவக்கின அந்த விசுவாசத்தை அவன் முறிஞ்சு போகாமல் குறைஞ்சு போகாமல் எனக்கும் ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு, புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த நாளிலே அடுத்த நாளிலிருந்து அந்த குடும்பத்தார் என்னை மிகவும் அன்பாக வரவேற்று என்னோடு பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். ஒருவேளை இன்றைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் நியாயங்கள் இன்னைக்கு வெளிப்படாமல் இருக்குமே, ஆனாலும் கூட அந்த நியாயத்திற்காக அவர் எழும்பி உங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடி சத்தியமான நியாயத்தை வெளிப்படுத்தி நமக்காக அவர் காரியத்தை முடிப்பார் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. வசனத்தின்படி கர்த்தாவிகள் வாழ்விலே நன்மை செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கர்த்தமானால் நாளை தினத்தை வாட்ஸ்அப் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. God bless you. Thank you.